எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. அதை தொடர்ந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமா இன்ஃபிளேஷன் டேட்டா வந்திருக்குங்க. 8 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதாவது விலைவாசி ஏறாம இல்லைங்க, ஏறி இருக்கு, கம்மியா இருக்கு. 1.55% ஜூலையை பொறுத்த வரைக்கும். இந்த 1.55% விலைவாசி உயர்வு அப்படின்றது ரீட்டைல் இன்ஃபிளேஷன், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் சொல்லுவோம் இல்லையா, இது ஜூலைல 2.10% இருந்திருக்குங்க. அதனால இன்ஃபிளேஷன் பயங்கரமா குறைஞ்சதுனால அக்டோபர்ல ரேட் கட் வருமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கு. மார்க்கெட் அதனால கூட இன்னைக்கு ஏறி இருக்கலாம், இல்ல ஒரு டெட் கேட் பவுன்ஸா கூட இருக்கலாங்க. பட் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நேத்தும் வித்துருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்ல 3400 கோடிக்கு பக்கமா வித்து நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் வந்திருக்குங்க. 27% இறங்கி இருக்கு. இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் 292 crores இருக்குங்க. என்பிஏ குறைஞ்சிருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம்னா 1.66% இருந்து 1.44% குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸ் குறைஞ்சிருக்குங்க. 3.54% இருந்து 2.82% குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணதான் 150 வரைக்கும் கூட வரும் அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லிட்டே இருந்தோம். தொடர்ந்து 1-2 கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதோட ஆல் டைம் ஹைல இருந்து பயங்கரமா கீழே விழுந்திருக்கு. இனிமே மேலே ஏறும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் விழுந்தோம்னா மாட்டிக்குவோம். இன்னும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சாலிடான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 6% பக்கமா ஏறிருக்கு இயர் ஆன் இயர். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு 3.3% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். இந்த 6% ரெவன்யூ க்ரோத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா யூஎஸ்ல அவங்க புதுசா ட்ரக்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரெவன்யூ க்ரோத் கொடுத்துருக்குங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல அடுத்த அப்டேட் என்னன்னா டில்டியாசிம் ஹைட்ரோகுளோரைட் அப்படின்ற ட்ரக்குங்க. அதுக்கு யூஎஸ் FDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு. குறிப்பா இந்த ட்ரக் வந்து எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு சொல்றாங்கன்னா ஆன்ஜினா அண்ட் ஹை பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா கம்பெனி வந்து அவங்களோட பயோசிமிலர் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா யூஎஸ்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க. எந்த கம்பெனியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல என்ன டைரக்ஷன்ல போவாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஏற்கனவே பயோசிமிலர் பிசினஸ் அப்படின்னா நம்ம பயோகான் பத்தி நிறைய பேசியிருக்கோம் இல்லையா. அதை தொடர்ந்து டாக்டர் ரெட்டிஸும் பயோசிமிலர்ல நிறைய என்டர் ஆவாங்க. இப்போ ஜைடஸும் நாங்க அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாட்கோ ஃபார்மாவுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 28% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். 2 ரீசன்ங்க. ஒன்று வந்து யூஎஸ்ல இருக்கிற பிரைசிங் ப்ரெஷர், இன்னொன்று வந்து R&D எக்ஸ்பென்சஸ். R&D எக்ஸ்பென்சஸை தவிர்க்க முடியாதுங்க. அது எந்த நிறுவனத்துக்கும் குறிப்பா ஃபார்மா கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெவன்யூ ஒரு 1.1% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து நம்ம இறங்க கன்சிடர் பண்ணலாம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் இப்பயும் நல்லா இருக்கு. 1000க்கு மேல போயிட்டு இப்போ மறுபடியும் 800 ரேஞ்ச்ல இருக்குங்க. திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது டேரிஃப் ஃபார்மாவுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சட்டார்னு கீழே விடுவோம், நம்ம கேஷ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜோதி லேப்ஸுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்னதான் ரெவன்யூ 1% ஏறி இருந்தாலும் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் அப்படின்றது 2.4% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். என்ன காரணம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கூடி இருக்கு. குறிப்பா அட்வர்டைசிங், சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் இதுக்காக எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுனால நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதா சொல்றாங்க. கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3.50. ஜோதி லேப்ஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 300 கீழே கண்டிப்பா வரும். அடுத்து கிரானியூல்ஸ் இந்தியா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ்ல ரெவன்யூ வந்து ஒரு 3% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். பட் நெட் ப்ராஃபிட் வந்து 1% கீழே இறங்கி இருக்கு. கிரானியூல்ஸ் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவேன், பட் கன்சிடர் பண்றதில்ல. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்ததுங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ் டு earnings 30க்கு மேல இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வெயிட் பண்ணலாம் வேணுங்கிறவங்க, ஏற்கனவே வச்சுக்கிறவங்க ஹோல்ட் பண்ணலாம் எப்பொழுதும் போல. நல்ல நிறுவனம் தான். அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்ங்க. கம்பெனி என்ன பண்றாங்க, அவங்களோட பிவி செக்மெண்ட் இருக்கு இல்லையா, சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள என்டர் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 2019க்கு அப்புறம், அதாவது குறிப்பா கோவிட்க்கு அப்புறம் அங்கிருந்து வெளில வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்காவில். இது ரொம்ப முக்கியமான அப்டேட். அடுத்து 2வது அப்டேட் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 7 நினைக்கிறாங்க 2024, டாடா கர்வ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் 1 இயர்ல நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. 44,246 வண்டி வித்துருக்காங்க. இதுல ஓவரால் பிவி சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாடா கர்வோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 8% இருக்குங்க. எஸ்யூவிஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாடா கர்வோட கான்ட்ரிபியூஷன் 10% இருக்கு. அடுத்து அமெரிக்க சந்தை எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு பயங்கரமா மேல ஏறி இருந்திருக்குங்க. நாஸ்டாக் ஒரு 300 பாயிண்ட்டுக்கு பக்கமா ஏறி இருக்கு. டவ் ஜோன்ஸ் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு பக்கமா, S&P 500 ஒரு 70 பாயிண்ட் பக்கமா மேல ஏறி இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் சாஃபன் ஆன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்றாங்க. அதனால அடுத்த FOMC மீட்டிங்ல ரேட் கட் இருக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குங்க. இன்ஃபிளேஷன் சாஃபன் ஆகிட்டு தாங்க இருக்கு. அதை ஜெரோம் பவுல் அவர்களும் ஒத்துக்கிறாரு. பட் ஜெரோம் பவுல் அவர்கள் என்ன சொல்றாங்க,
இந்த ட்ரம்ப் அவர்களுடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் என்ன மாதிரியான பாதிப்புகள் இன்ஃபிளேஷன்ல ஏற்படுத்தும் அப்படின்ற கிளாரிட்டி வராத வரைக்கும் நான் வந்து ரேட் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் பயங்கரமா ஏறினதுனால அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸாக கூட இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் மேலே ஏறி இருக்கலாம். இது ஒரு ஃபால்ஸ் ரேலியா கூட இருக்கலாம். நாளைக்கு மறுபடியும் எஃப்ஐஐஸ் நம்மள்ட்ட நல்லா ஆசையை காட்டி மறுபடியும் விற்று வெளில போயிருப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தா தாங்க தெரியும். டாரிஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு 25%, தென் இன்னொரு 15 டேஸ்ல அடிஷனலாக 25% வரும் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ இந்திய தரப்பு என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யால இருந்து இம்போர்ட்ஸை குறைக்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் வருதுங்க. மேபி 21க்குள்ள சிக்னிஃபிகண்ட் இம்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து வின்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. பேங்கோட எதுக்குங்க எம்ஓஐ போடுவாங்க? வெஹிக்கிள் ஃபினான்சிங் சொல்யூஷன்ஸ்க்காக தான் எம்ஓஐ போட்டிருக்காங்க. வின்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் VF6, VF7 மாடல்ஸை மார்க்கெட்ல கொண்டு வருவாங்க. காம்படிஷன் இன்னும் அதிகமாகும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஹீரோ மோட்டர் காப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் கூட ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்க. ஹீரோ மோட்டர் காப் மட்டும் இல்லைங்க, ஜெப்டோவும் DPIIT கூட ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த எம்ஓஐ எதுக்கு அப்படின்னா, அது ஜெப்டோவா இருந்தாலும் சரிங்க, ஹீரோவா இருந்தாலும் சரிங்க, DPIIT கூட போட்ட எம்ஓஐ எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த எம்ஓஐல சைன் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபியூச்சர் மொபைலிட்டி, கிளீன் அண்ட் டீப் டெக்னாலஜி இந்த ஏரியாஸ்ல எல்லாம் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இவங்க கை கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க. ஜெப்டோவை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து சுஸ்லான் எனர்ஜியோட Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 55% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். பட் ப்ராஃபிட் வந்து 7.3% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்காது. இன்னைக்கே ஒரு 4 to 5% பக்கமா கீழே விழுந்திருக்கும். அதாவது வேல்யூவேஷன் கொடுத்து வாங்கினவங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து பத்தாது, அதனால அடிச்சிருப்பாங்க. இது போக இன்னொரு விஷயமும் இருக்குங்க. சுஸ்லான் எனர்ஜியோட CFO ரிசைன் பண்றாரு வித் எஃபெக்ட் ஃப்ரம் August 31, 2025. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 9,290 இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 88 நோக்கி வேகமா போச்சு இல்லையா, இப்ப கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி 87.47 இந்திய ரூபாயா இருக்குங்க. அடுத்து இந்தியன் ஹோட்டல் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் நம்ம பார்த்தோம் ANK ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியில ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் 51% ஸ்டேக் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த அக்விசேஷனுக்கு அப்புறம் கம்பெனியோட ஹோட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 550 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. நம்பர் ஆஃப் கீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 55,000 கீஸ் வச்சிருக்காங்க. அடுத்து ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் நல்லா இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 30% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து ஒரு 13% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். கம்பெனியோட மேலோட என்ன சொல்றாங்க, இந்த யூஎஸோட டேரிஃப்னால பெருசா இந்தியன் பிசினஸ்ல எதுவும் பாதிப்புகள் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிண்டால்கோ நல்ல ரிசல்ட் காட்டியிருக்காங்க, நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. குறிப்பா Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் செக்டர் எல்லாருமே நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருந்தாங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து, நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் சார், என்னுடைய மகன் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு இந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி அதுல எந்த ஆர்வமும் இல்லை, அதனால அவரோட நேம்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. நமக்கு என்ன லிஸ்ட்டோ அதே லிஸ்ட் தாங்க எல்லாத்துக்குமே. பட் யங் ஜென்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று சொன்னதான் திருப்பி சொல்றேன், புக்கு நீங்க வாங்கி கொடுங்க, படிக்கலைனாலும் பரவாயில்ல அதை வாங்கி கொடுங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேனே, எனக்கு முதலீடுகள்ல ஆர்வம் இருந்த காலத்திலேயே இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரை வாங்கிட்டேங்க. அதாவது முதலீடுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ஆனா முதலீடுகள் 2018 ஆரம்பிச்சு 2021 வரைக்கும் அந்த புக்கு சும்மா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த புக்கை எடுத்து படிக்கவே ஆரம்பிச்சேன். 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புக்கு என் பீரோல அப்படியே தான் இருந்தது. ஸோ புக்கை நம்ம வாங்கி கொடுத்துருவோம், அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ படிக்கட்டும். அடுத்து சவுத் இந்தியன் பேங்கோட கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க. என்ன கேஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா, அது 52 வீக் ஹைல இருக்கு சார், இப்பயும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்பயுமே அது கன்சிடரபிள் ரேஞ்ச் தாங்க. 25ல இருந்து 29க்கு வேகமா வந்தது. FIIs அந்த டயத்துல தான் அக்ரெசிவா உள்ள வந்தாங்க. கீழே போறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். புக் வேல்யூக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம அக்யூமுலேட் பண்ணலாங்க. அடுத்து டிவிடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் தென் பயோகான் லிமிடெடோடைய டிவிடெண்ட் எல்லாத்துக்குமே கிரெடிட் ஆயிருக்கும். அடுத்து பெட்ரோநெட் LNGயோட கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தாங்க நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், நமக்காகவே கீழே இறங்கி வருது அப்படின்னு சொல்லி. குறிப்பா பெட்ரோநெட்டுக்காண்டி தான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ போஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டினியூஸா பார்த்தாதாங்க உங்களுக்கு என்னென்ன பேசுறோம் அப்படின்றது தெரியும். அடுத்து பெட்ரோல் பேங்கோட கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. பெட்ரோல் பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. செல்லிங் ப்ரெஷர் அதுல இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. அடுத்து சிட்டி யூனியன் பேங்க் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு. தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கே, கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கிற ஸ்டாக் உள்ள போய் மாட்டிக்கூடாதுங்க.
யூனியன் பேங்க் நல்ல நம்பர்ஸ் காட்டியிருந்தாங்க Q1 ஃபினான்ஷியல் 26ல. பட் இப்போ வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா பிரைஸ் டு புக் 1.5க்கு மேலே போயிடுச்சு. அது கீழே வர்ற பார்த்துக்கலாம். ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் என்ட்ரு ஆகி நம்மளுக்கு ஏதாவது 5 to 10% கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி ஹெவியா உள்ள போய் மாட்டிக்காதீங்க. அடுத்து எல்என்டியோடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க. நம்ம ஒரு 1 or 2 months சொல்லிட்டு இருக்கோங்க. எல்என்டி வந்து ஒரு 30 to 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கிட்ட தான் இருக்கு. இந்த சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை கன்சிடர் பண்ணிட்டு இப்ப கேஎன்ஆர்லாம் வந்து ஒரு நண்பர் எழுதியிருந்தாரு 21% கீழே இறங்கியிருக்கு சார், நான் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆவரேஜ் தாங்க பண்ணணும், வேற வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி மாட்டிக்காம இருக்கிறதுக்கு லார்ஜ் கேப் எல்என்டிக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அடுத்த ஒரு நண்பர் வந்து டிசிஎஸ் தென் இன்ஃபோசிஸ் இதெல்லாம் 20 to 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. விப்ரோ வந்து 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது கண்டினியூஸா நெக்ஸ்ட் 10 years கழிச்சும் ஒரு டாப் ஐடி கம்பெனி லிஸ்ட்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எப்படி டிசிஎஸ்க்கு தென் டாடா மோட்டார்ஸ் டாடா கெமிக்கல்ஸ்க்கு பேக்கப் டாடா குழுமம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அசீம் பிரேம்ஜி அவர்கள் கண்டிப்பா கம்பெனியை அடுத்த லெவல் கொண்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ப்ரெஷர் கொடுப்பாருங்க. அதாவது அவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கும் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே போன வருஷம் இது சம்பந்தமா ஒரு நியூஸ் கூட வந்திருக்கு. ஸோ நம்மளோட வேலையே இதுதாங்க. கம்பெனி வந்து நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸா இருக்கணும். அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் உள்ள வர்றப்பே அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படிதான் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் ஸ்டாக்கை. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் பத்தி எழுதியிருக்காருங்க. எப்பொழுதுமே ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் பத்தி பேசுறப்ப நம்ம ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 33% இறங்கியிருக்குங்க இயர் ஆன் இயர். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ ஒரு 13% ஏறினாலும் கூட இப்போதைக்கு 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா கேபிள் செக்டர்ல வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ற லேஜ் தான். பட் லாங் டேர்ம் நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா தாங்க கன்சிடர் பண்ணணும். அடுத்து ஈஸி ட்ரிப் பிளானர் பத்தி கேட்குறாங்க சார். நான் 20 rupees 15 rupeesலாம் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஹையர் பீஸ்ல உள்ள போய் மாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. வேற வழி இல்லைங்க. ஆவரேஜ் பண்ணணும், இல்லை வெயிட் பண்ணணும், இல்லை அப்படியே அதை ஹோல்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மாற்றுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்றது புரியாமையே ஷேர் பிரைஸ் வந்து 15 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நம்பர்ஸை உள்ள போட்டு நம்ம வந்து மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க. வேல்யூவேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து HFCL நிறுவனத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. கம்பெனி கடைசி 2 குவார்ட்டரா ப்ராஃபிட் பண்ணல அப்படின்றது ஒரு பக்கெட். அது ப்ராஃபிட்டே பண்ணியிருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோங்க. டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ் டெலிகம்யூனிகேஷன் செக்டருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ற கம்பெனிங்க. இதுவும் காஸ்ட்லியான பிசினஸ் தான். நான் இந்த பிசினஸ்க்குள்ள போக மாட்டேன். கேர்ஃபுல்லா இருங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.